அருளி இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனே, இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும். தேவன் எங்களோடு இடைப்படுங்க. இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் பேசுங்க. ஆமாப்பா, இது கேட்குற ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். ஆமாம் ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தை தொடரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த 4வது வார்த்தையாக தேவன் இந்த வார்த்தையை பேச தேவன் நீங்கள் அனுகிரகம் செய்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அப்போ பாருங்கள், இங்கே சிலுவையில் தொங்கும்போது பரலோக தேவனை நோக்கி அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அப்போ இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிற பொழுது டைம் பார்த்தீங்கன்னா மாலை 3 மணி, அதாவது 9 மணி. அவங்களுக்கு காலையில் 9 மணி, நமக்கும் அங்கே அடிக்கப்படுகிற அந்த டைமுக்கும் 6 மணி நேரம் வித்தியாசம். அப்போ மாலை 3 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், ஏன் அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே மார்க்கில் போடப்பட்டிருக்கு ஏலி ஏலி எலோயி எலோயி லாமா சபக்தானி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழிக்காரங்க இருக்கிறாங்க, அரோமிக் மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அநேக பாசைக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்போ கூப்பிட்ட உடனே பாருங்கள், அந்த கிரேக்க மொழிக்கும் அரோமிக்கு மொழியில் உள்ள மக்களுக்கும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க, இயேசு என்ன பண்ணுறாரு, எலியாவை கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதாவது அந்த அவங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. எப்படின்னா, எலியா குதிரையில் ரதத்தோடு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்போ இவர் எலியாவை தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, பிதாவினுடைய பிரிவை அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன, எலியாவை கூப்பிடுகிறார், இயேசு எலியாவை கூப்பிடுகிறார், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார், அவருடைய பிரிவை தாங்க முடியாமல். சிலுவையிலே தொங்கப்படும் பொழுது நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாம் அவர் சுமந்துட்டார். அந்த கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணார், அவர் சுமந்ததுனால என்ன பண்ணிடுச்சு, பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டுச்சு. ஏன் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நிமிடம் கூட பிதாவை விட்டு பின்வாங்கவே இல்லை. அவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு. அப்போ பிதாவோடு 24 மணி நேரமும் உறவில் இருந்தார். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பிதாட்ட கேட்பார், பிதாவே இன்றைக்கி நான் எங்கே போகட்டும், எந்த இடத்துக்கு போகட்டும், இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யாருக்கு நீங்கள் சுகம் கொடுக்க போகிறீங்க, யாருக்கு அற்புதம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிதாவிட்ட கேட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு கடந்து செல்கிறார். அவர் எங்கே கடந்து சென்றாலும் அற்புதம் தான். ஆனால்
ஒரு அற்புதத்துக்காக பல மைல் தூரம் நடந்து சென்று ஊழியத்தை செய்து முடித்தார். மனிதனுடைய பாவம் அந்த சிலுவையில் தொங்கப்படும் பொழுது அவருக்கு இயேசுக்கு முன்பாக பாவங்கள் நின்னதுனால பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டுச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் எவ்வளவோ பேர் அவமானமாக பேசுனாங்க. அந்த சிலுவை சுமந்து கொண்டு வரும்போது காரி துப்புனாங்க, தலையில் கொட்டுனாங்க, முள்முடி சூட்டினாங்க, ஈட்டினால் குத்துனாங்க, வாரினால் அடித்தார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் முறுமுறுக்கவே இல்லை. ஆனால் முழுக்க முழுக்க மனிதனுடைய சாயல்ல, மனிதனுடைய அந்த உணர்வுகளோடு தான் தேவன் இருந்தார். அப்போ பாருங்க, அப்போல்லாம் தேவன் ஒரு வார்த்தையும் சொல்லலை. வாரினால் அடிக்கிறாங்க, அப்போ கூட என்ன பண்ணல, எதுவுமே சொல்லலை. அப்போ பாருங்க, அவர் இவ்வளோ பாடுகள் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது, சிலுவையில் அப்படியே சுமந்து கொண்டு போகும்போது வாரினால் அடிக்கிறாங்க, அடித்து துன்புறுத்துகிறார்கள். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே ரத்தம் ஊற்றுது. ஆனால் அவர் என்ன பண்ணல, அப்போ கூட தேவனே தேவனே ஏன்னு என்னை கைவிட்டின்னு சொல்லலை. ஆனால் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டவுடன் அவர் சொல்கிறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டி. சங்கீதம் 71:9 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 71:9-18 வாசிங்க. 18 71 சங்கீதம் 9-18 படி. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். 18ஆம் வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஆமென். அவர் சொல்கிறார் பாருங்க, இங்கே 9ஆம் வசனத்தில், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். 18ஆம் வசனம் பாருங்க, இப்பொழுது தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய முடி நரைக்கிற வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, என்னை நீங்கள் கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொன்ன தேவன் இங்கே சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அதே சங்கீதம் 9:10 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. தேவனை தேடுகிற ஒரு மனிதனையும் தேவன் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தார், தேவனை தான் நம்பியிருந்தார், முழுக்க முழுக்க தேவனை தான் நம்பியிருந்தார். அப்போ பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டவுடன் இவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அவருடைய அப்படியே அந்த காரியங்கள் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது நடந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியல, அவரால் தாங்க முடியல. அப்போ பாருங்கள், எஸ்ஐயா 54:6 சொல்லப்பட்டிருக்கு, பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எப்படியா, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும். அப்படிதான் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுருச்சு, பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டுருச்சு. அவருடைய நாமம் இளம் பிரயாயத்தில்
விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற. இளம் பிராயத்தில் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க அவங்க எப்படி இருப்பாங்களாம்? தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் நம்ம இந்த சம்பவத்திலேருந்து நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு இருக்கிற உறவு கட்டாகாமல் நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து கொள்ளணும். ஏன்னா நம்ம ஏப்பா அதாவது தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். மனிதர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை அழைத்து கொண்டு செல்லுகிற தெய்வம். அப்படியேப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு இருக்கிற உறவு தடைப்பட்டு போய்விடக்கூடாது. எந்த விதத்திலையும், எந்த சூழ்நிலையிலும், கஷ்டமான சூழ்நிலைகள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் வழியாக கடந்து வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? தேவனோடு இருக்கிற உறவு தடைப்பட்டு போய்விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அப்படியாக 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பத்தொன்பது 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அப்போ பாருங்க, என்ன தாகம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா, இயேசுவுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. ஆத்தும தாகம், ஆத்துமாவை குறித்து ஒரு தாகம். தேவன் என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த பூமியை கொடுத்து பாவங்கள் பெருகினதுனால நோவாவினுடைய காலத்தில் என்ன பண்ணார்? இந்த பூமியை பிரளயத்தினால் அழித்தார். அதற்கப்புறம் என்ன பண்ணார்? ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. அப்பயாவது இவங்க மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் நினைத்தார். ஆபிரகாமிடம் தேவன் அந்த காரியத்தை ஒப்படைத்தார். அப்பையும் என்ன பண்ணல? அந்த காரியங்கள், ரட்சிக்கப்படுகிற காரியங்கள் நிறைவேறவில்லை. அப்போ என்ன பண்ணார்? தன்னுடைய சொந்த குமாரனையை பூமிக்கு அனுப்பினார் கர்த்தர். சொந்த குமாரனையை அனுப்பி என்ன பண்ணார்? சிலுவையில் இப்போ தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ உலகம் உண்டானது முதல் அவர் மரிக்கிற வரைக்கும் அவருடைய நோக்கம்லாம் என்ன? ஆத்துமா 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 ஆத்துமா. ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த பூமியை கொடுக்கும் பொழுது நீங்கள் பழுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஆனால் பாவம் பெருகிருச்சு. நோவா காலத்தில் பாவம் பெருகினதுனால நோவா காலம் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தார். அதுக்கப்புறம் ஜல பிரளயத்தினால இந்த பூமியை அழித்தார். அப்போயும் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஆத்தும தாகம். அவருக்கு ஆத்தும தாகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாமிடம் கொடுத்தார், ஆபிரகாமை அழைத்தார். அப்பயும் ஒரு தாகம் இருந்துச்சு, ஆத்தும தாகம். அப்ப இவ்வளோ பேருக்கிட்டையும் தேவன் வழி நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது கூட அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படலை. அப்போ இந்த ஆத்துமா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி
அவரே இறங்கி வருகிறார். தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்புகிறார். அனுப்பி என்ன பண்றாரு? ஆத்துமாவை மீட்டு கொள்ளும்படியாக அந்த பூமிக்கு வருகிறார். அப்ப அவர் வாழ்ந்த நாட்கள் 33 ஆண்டுகள். தன் தாய் தகப்பனோடு 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். 3 ஆண்டுகள் தான் ஊழியம் செய்தார். அந்த 3 ஆண்டுகளும் ஆத்மா 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 ஆத்மா. தேவ பிள்ளைகளாகிய நம்ம இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்கு அந்த ஆத்மா தாகம் இருக்கிறதா? அப்ப அந்த ஆத்மா தாக வேணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். யாருக்காக ஜெபிக்கணும்? முதலாவது தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஆத்மாக்கெல்லாம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்கிற உத்தரவாதம் எடுத்து என்ன பண்ணணும்? அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது இரண்டாவதாக ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கணும். அப்ப நமக்கு அந்த ஆத்மா தாகம் இருந்தாதான் நம்மளால ஜெபிக்க முடியும். அந்த ஆத்மா தாகம் இருந்தாதான் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அந்த ஆத்மா தாகம் இருந்தாதான் தன்னுடைய இரத்த பந்தங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். 23 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப நமக்கு அந்த ஆத்தும பாரம் நமக்கு வேணும். ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் நாங்கள் நிலைத்திருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சு நிக்கணும். செபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஆண்டவருடைய காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சு நிற்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு செல்கிறது. தேவனுக்கு இருந்த அந்த தாகம் நமக்கு இருக்கணும். ஆத்ம பாரம், ஆத்ம தாகம் இருக்கணும் நமக்கு. ஆத்மாவை குறித்து ஒரு கரிசனை இருக்கணும். யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை குறித்து சொல்றாங்கன்னா தன்னை அறியாமலே கண்ணீர் வரணும். அது நம்மளுடைய சுயத்தினால வராது, தேவன் கொடுத்தாதான் வரும். அந்த ஆத்மா பாரம் இருந்தாதான் வரும். கண்களை மூடி தேவனே, 4:5 நாங்கள் தியானித்தோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி அப்படிங்கிற காரியத்தையும், தாகமாய் இருக்கிறேன் என்கிற காரியத்தையும் நாங்கள் தியானித்தோம். ஆமாப்பா, எங்களுக்குள்ள ஒரு ஆத்மா தாகம் வேணும், ஆத்மா பாரம் வேணும், ஆத்மா குறித்த கரிசனை வேணும். செபிக்கணும், உறவுகளுக்காக செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும், பட்டணத்துக்காக செபிக்கணும். இந்த மக்கள்லாம் அழியுதே, இந்த மக்கள்லாம் அழிந்து போகிறாங்களே, பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்களே, இவர்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே சொல்லி நமக்கு ஒரு ஆத்மா பாரம் வேணும், ஆத்மா தாகம் வேணும். அந்த தாகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வைங்க ஆண்டவரே, அந்த தாகத்தை எனக்கு வைங்க. இதை கேட்குற பிள்ளைகளுக்கு வைங்க, இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தாகத்தை வைங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க நல்ல பிதாவே, ஆமென்.